அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன். ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மூன்றே பொருள் வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பொருள் வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள், 3 முட்டையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் நாம் சீனி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இது ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதையும் அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். முட்டையும் சீனியும் நல்லா கலந்து வரணும். உங்களுக்கு ஒரு வேளை சீனி பவுடர் பண்ணிவிட்டு சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையும் சீனியும் நல்லா கலந்து வந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச நல்ல கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 ml இருக்கும். அந்த பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவே இருக்கும். இப்போ முட்டை, சீனி, பால் எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நாங்கள் ஒரு கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் அடிக்கனமாக உள்ள பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல முட்டை, பால், சீனி, இதை சேர்த்துருவோம். நான் வடிகட்டாமல் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வடிகட்டி சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுருவோம். நான் கடாயில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல கலவை, அதை எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இப்போ மூடியும் போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நாம் இதை ஒரு 25 நிமிஷம் வேக விட்டு பார்ப்போம். 25 நிமிஷம் கழித்து பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 25 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆவி தண்ணி எதுவும் கையில் பற்றாமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்வீட்டோட நடுப்பகுதியில் ஒரு குச்சி விட்டு பார்க்குறேன். கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மூடி போட்டுட்டேன். ஆனால் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒரு 10 நிமிஷம் வேகிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம திரும்ப மூடி போட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். இப்போ நான் இதை மூடி போட்டுட்டேன். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம்ல, அந்த டைம் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக 35 நிமிஷம் நம்ம வச்சுருக்கோம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்வீட் நல்லா வெந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி குச்சி நடுப்பகுதியை விட்டு பார்க்கும்போது ஈரப்பதம் எதுவுமே இல்லை. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சுருவோம். நான் இப்போ வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சூடாக இருக்குது. கொஞ்சம் டைம் ஆறட்டும். நான் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வச்சு கூட ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அதுக்காகத்தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆறுனதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. வீடு ஃபுல்லாமே நல்ல வாசனையாகவும் இருக்குது. வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கனால. இப்போ நான் பிளேட்டுக்கும் மாற்றிட்டேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேனிலா எசன்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை. ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா இதை விட நல்ல வாசனையாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. நல்லா தொடுறதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த மூடி நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால அந்த ஆவி தண்ணிலாம் கொஞ்சம் இறங்கியிருக்கு. அதனால தான் அதில் அந்த ஆவி தண்ணிலாம் வெளியில் வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் மூடும்போது கொஞ்சம் டைட்டாக உள்ள மூடியை பார்த்து மூடிக்கோங்க. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே வாயில வச்சதுமே கரைஞ்சு போயிடுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஆவி தண்ணி பட்டது மட்டும் தான் மிஸ்டேக் தவிர, மற்றபடி டேஸ்ட்லையோ இல்லை அதனோட வாசனையிலையோ எந்த குறையுமே இல்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வாயில வச்சதுமே கரைஞ்சு போயிடுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனிப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டான இனிப்பிலே இருக்குது. நம்ம சேனலில் நிறைய புட்டிங் ரெசிபீஸ் அப்புறம் வந்து ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.